ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, நாம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் 10 முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க டிஎன்பிசி தரப்புலேருந்து அஃபீஷியலாக கொடுக்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் டைட்டில்களான இந்த தமிழ்நாடு பற்றிய அண்டு இந்தியா, உலகம், பொருளாதாரம், அரசியல், கண்டுபிடிப்புகள், புவியியல், விருதுகள். ஸோ இந்த தலைப்புகள் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து தான் கொஸ்டின் கேப்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தலைப்புகள்லேருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அந்தந்த தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 10 கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம், அடக்கி இருக்கிறோம். ஓகேவா, பட் 10 கரண்ட் அஃபேர்ஸ்னு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 3 கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கரண்ட் அஃபேர்ஸ் நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஸோ அப்போ 10 கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன ஆகிப்போச்சு, 30 கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம படிக்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் 30. அப்போ 30 நாளைக்கு ஒரு மாதம்னு எடுத்துகிட்டால் ஸோ 900 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ ஒரு 6 மாதம் ரேஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டா 9054. ஸோ 5400 கொஷின்ஸு, அதாவது நியர்பை ஒரு 5000 கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் நியர்பை 5000 என்ன பண்ணிட்டு போகிறோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம லேர்ன் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு போனாலும் மினிமம் ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸோடு போனோமா போதும். நம்ம எத்தனை பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டுலாம் நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதுதான் என்னுடைய பிளான். ஓகேவா, ஸோ சிறுதுளி பெருவெல்லம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இதை முடிச்சிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கடைசியாக எக்ஸாம் போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் தான், அது சாய்ஸில் தான் நம்ம விட்டு வரணும். ஓகேவா, இதுமாரி பண்ணவங்க யாரும் ஜெயிச்சதே கிடையாது. இந்த மெத்தடில் போனவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இதை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா, இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கொடுக்கும். அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாத இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க் இன்கேஸ் யாராவது சென்ட் பண்ணலைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தானாக வந்துடும். நீங்கள் யாருக்கிட்டேருந்தோ லிங்க்கோ எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க தேவையான அவசியமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, சரி. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஜிகே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டுக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் சென்ட் பண்ணி ஆன்சர் எல்லாம் சென்ட் பண்ணி டாப்பர்ஸ் டெய்லி அனௌன்ஸ் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9750052052 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நேம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நார்மல் மெசேஜில் சென்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவேன். ஓகேவா, நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் அடையலாம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதிய பல்நோக்கு திறன் மேம்பாட்டு மையம். ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாட்டை பற்றி சொல்லிட்டாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டை பற்றி கேட்குறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு குறிக்கோள். அதனால் இது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் புதிய பல்நோக்கு திறன் மேம்பாட்டு மையம் எங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வாணியம்பாடியில் தான் என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, வாணியம்பாடியில் தான் ஸ்டார்ட் பண்ணி வராங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பத்தூர் என்ன பண்ணாங்க, தனியாக மாவட்டமாக என்ன பண்ணிட்டாங்க, பிரித்தாங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டோடு என்ன பண்ணிருந்துச்சு, அந்த திருப்பத்தூர் இணைஞ்சிருந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பத்தூர் வந்து பார்த்திங்கன்னா தனி டிஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நம்மளுடைய சிஎம் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். என்ன பண்ணிட்டாருன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா தனி டிஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணியிருந்தார், பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த நிகழ்ச்சியில் இந்த திருப்பத்தூரை வந்து பார்த்திங்கன்னா தனி டிஸ்ட்ரிக்டாக பிரித்தாங்க பார்த்திங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தோல் பொருட்களை, ஓகேவா, தோல் பொருள் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில், ஓகேவா, ஸோ தொல்பொருள் பொருட்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் வாணியம்பாடியில், ஓகேவா, பல்நோக்கு திறன் மேம்பாட்டு மையம், ஓகேவா, பல்நோக்கு திறன் மேம்பாட்டு மையம் அது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாரு, அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த புதிய பல்நோக்கு திறன் மேம்பாட்டு மையத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வாணியம்பாடியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இது யாருக்கு இடையில் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா, மத்திய காலனி பயிற்சி நிறுவனம். ஓகே, மத்திய காலனின்னா என்னது, அந்த ஷூஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மத்திய காலனி பயிற்சி நிறுவனம். ஓகேவா, நிறுவனம் அண்டு நம்ம தமிழ்நாடோட திறன் மேம்பாட்டு நிறுவனம். ஓகேவா, திறன் மேம்பாட்டு நிறுவனம். ஓகேவா, இது
ரெண்டுக்கும் இடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன பண்ணிருக்கிறாங்க ஏற்பட்டிருக்குது. மத்திய காலனி பயிற்சி நிறுவனமும் அதேமாதிரி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. ஓகேவா. ஸோ புதிய பல்நோக்கு திறன் மேம்பாட்டு மையம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாணியம்பாடியில் என்ன பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற இந்த என்னது இந்த ஒப்பந்தம் என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு. ஓகேவா. ஸோ பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு 2001 எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லண்டனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்க போகுது 2021. இது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர். ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 12, 2021. ஸோ கடைசியில் ஓகேவா டிசம்பர் 12, 2021 தான் பார்த்திங்கன்னா லண்டனில் இந்த பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு 2021 என்ன பண்ணால் நடைபெற போகுது. ஓகேவா. இது நடத்த போகிறது வந்து பார்த்திங்கன்னா லண்டன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசு. ஓகேவா. ஸோ இந்த பிரிட்டிஷ் அரசுனாலும் சரி லண்டன் ஓகேவா பிரிட்டிஷ்னாலும் சரி அதுக்கடுத்து என்னது இங்கிலாண்டுனாலும் சரி லண்டன் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அழைப்பு விடுத்துருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவநிலை லட்சிய உச்சி மாநாட்டில் என்ன பண்ணணும் கலந்துக்கணும். 2021 மாநாட்டில் 2021 வருஷத்துக்கான மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க அழைப்பு விடுத்துருக்கிறாங்க. ஸோ இதை முன்னிட்டு என்ன பண்ண போகிறாங்க நம்மளுடைய பிஎம் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க இந்த பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு டிசம்பர் 12, 2021 என்ன பண்ணுறாங்க கலந்து கொள்ள இருக்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய இளஞ்சிவப்பு வைர சுரங்கம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இளஞ்சிவப்பு வைர சுரங்கம் உலகில் மிக பெருசு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா. ஓகேவா. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகின் மிகப்பெரிய இளஞ்சிவப்பு வைர சுரங்கம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா. இதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஆஸ்திரேலியர்கள். ஓகேவா. ஸோ ஆங்கிலோ ஆஸ்திரேலியர்கள். ஓகேவா. ஆஸ்திரேலியாக்காரர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிலோ ஆஸ்திரேலியர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உலகின் மிகப்பெரிய இளஞ்சிவப்பு வைர சுரங்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1979 இதை கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது அப்படின்னு 1983 ஆண்டுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. அந்த இளஞ்சிவப்பு வைர சுரங்கத்தை என்ன பண்ணுறாங்க 1983 என்ன பண்ணிட்டாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. இந்த ஆஸ்திரேலியாக்காரர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு வைரத்தை என்ன பண்ணுறாங்க உலகத்துக்கு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த பெரிய இளஞ்சிவப்பு வைர சுரங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சில் மைன். ஸோ அந்த சுரங்கத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் மைன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. அந்த உலகின் மிகப்பெரிய இளஞ்சிவப்பு வைர சுரங்கத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் மைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 90% இளஞ்சிவப்பு வைரத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சுரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நடவடிக்கை அதாவது வெட்டி எடுக்கக்கூடிய அந்த இதெல்லாமே என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆர்ச்சில் மைன் இளஞ்சிவப்பு வைர சுரங்கத்தை என்ன பண்ண போகிறாங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. மூட போகிறாங்க அப்படி தான். ஓகேவா. அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முதலீடுகளுக்கான இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஓகேவா. UAE. ஓகேவா. UAE. ஓகே இடையான கூட்டு பணிக்குழுவின் 8வது கூட்டம். ஓகேவா. இப்போ நடந்து வந்து பார்த்திங்கன்னா 8வது கூட்டம். எத்தனாவது கூட்டம்னே கேட்பாங்க. ஸோ அது 8வது கூட்டம்னு சொல்லணும். அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஓகேவா. ஸோ இந்தியா அண்டு UAE. ஓகேவா. இந்தியா அண்டு UAE என்னது நடந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னது முதலீடுகளுக்கான கூட்டு பணிக்குழு என்ன பண்ணுச்சு 8வது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா 2012 வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கு இடையே போடப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் என்ன பண்ணிருக்குது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் வந்து பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம 2 நாடுகளும் இணைந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8வது கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாடுகளும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்குழு ஓகேவா கூட்டு பணிக்குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கு இடையே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2012 சொல்லணும். இந்த வருஷம் 8வது கூட்டம் நடந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற்ற இந்தியா நார்டிக் பால்டிக் நாடுகளுக்கு இடையான மாநாடு. ஸோ இந்தியா நார்டிக் கண்ட்ரி அண்ட் பால்டிக் கண்ட்ரிஸ், ஓகேவா. ஸோ இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு மாநாடு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷம் நடந்திருக்குது. அது எத்தனையாவது மாநாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மாநாடு, ஓகேவா. ஸோ இப்போ 2020 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாடுகளுக்கு இடையான மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஓகேவா, ஜெய்சங்கர், ஓகேவா. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், ஓகேவா. ஸோ நியூ நேமு நோட் பண்ணிக்கோங்க. ஜெய்சங்கர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாடு என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாரு ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு, ஓகேவா. மத்திய தொழில் கூட்டமைப்பு இந்த 2 என்னது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ப்ளஸ் தொழில் கூட்டமைப்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்தியா நார்டிக் பால்டிக் நாடுகளுக்கு இடையான மாநாடுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாநாடு, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாநாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனையாவது மாநாடுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய யானைகள் பராமரிப்பு மையமாக வரும், ஓகேவா. ஜம்போ கேர், ஓகேவா. ஜம்போ கேர் எந்த மாநிலம், ஓகேவா. ஸோ உலகின் மிகப்பெரிய யானைகள் பராமரிப்பு மையமாக வளர்ந்து வரும் இந்த ஜம்போ கேர் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்துனா கேரளாவில் இருக்குது, ஓகேவா. ஸோ கேரளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்போ கேர் அப்படிங்கிற யானைகள் பராமரிப்பு மையம் என்ன பண்ணுது இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாகவும் உடல் நலம் பராமரிப்பாகவும் இருக்கிற இந்த கேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா கேரளாவுடைய தலைநகரம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ட்ரிவாண்ட்ரம். ஸோ திருவனந்தபுரம், ஓகேவா. திருவனந்தபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவினுடைய தலைநகரம், ஓகேவா. ஸோ திருவனந்தபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ஸோ கோட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது, ஓகேவா. கோட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்போ கேர், ஓகேவா. இந்த ஜம்போ கேர் அதாவது யானைகளின் பராமரிப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யானைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது பராமரிப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி உடல் நலம் என்ன பண்ணுறாங்க பேணிக்கிட்டு வர்றாங்க, ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை உலகில் மிகப்பெரிய மையமாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே இருக்குதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மின்சார வாகனங்களை நோக்கி செல்லுங்கள், ஓகேவா. மின்சார வாகனங்களை நோக்கி செல்லுங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். மின்சார வாகனங்களை நோக்கி செல்லுங்கள் இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ ஆந்திர பிரதேஷ், ஓகேவா. ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க மின்சார வாகனங்களை நோக்கி செல்லுங்கள், ஓகேவா. ஸோ ஆந்திர பிரதேசத்தின் மாநில ஆற்றல் நிறுவனம், ஓகேவா. ஸோ ஆந்திர பிரதேசத்தின் மாநில ஆற்றல் நிறுவனம், ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா மின்சக்தி, ஓகேவா. மின்சக்தி ஆற்றல் நிறுவனத்துடன் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க மின்சக்தி ஆற்றல் நிறுவனம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஆந்திர பிரதேசனுடைய ஆற்றல் நிறுவனமும் மின்சக்தி ஆற்றல் நிறுவனமும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாகனங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசத்தில் இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஆந்திராவுடைய சிஎம் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி, ஓகேவா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டு இருக்கிறார் சிஎம்மில், ஓகேவா. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில், ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சார வாகனம் இந்த டேர்ம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 400 மின்சார பேருந்துகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க 400. ஆல்ரெடி நான் நேற்று சொன்னேன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 525 மின்சார பேருந்துகள் என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க 400 விட்டுருக்குறாங்க. அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயமா நான் சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா 50% அமௌண்ட்டு செலவாகுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் 10 கோடி ரூபா பஸ்ஸுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 5 கோடி ரூபா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரிக்கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நோட் பண்ண வேண்டியது இந்த மின்சார பேட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு தான் 50% செலவாகுது, ஓகேவா. ஸோ தமிழ்நாடு 525 பஸ்ஸு மின்சார பேருந்து விட்டுருந்துச்சு. இப்போ ஆந்திரா வந்து என்ன பண்ணுது 400 மின்சார பேருந்து என்ன பண்ணிருக்குது விட்டுருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா
ஜங்கல் பாண்டி ஓகேவா, ஜங்கல் பாண்டி த பிஜேபி பிஃபோர் மோடி ஓகேவா என்ற புத்தகத்தை எழுதியவர். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. ஜங்கல் பாண்டி த பிஜேபி பிஃபோர் மோடி ஓகேவா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினய் சேதுபதி. ஓகேவா, ஸோ வினய் சேதுபதி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2வது பார்ட். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய 2வது பதிப்பு தான். ஓகேவா, ஸோ பப்ளிகேஷன் செகண்ட் பப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்கல் பாண்டி த பிஜேபி பிஃபோர் மோடி அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரும் துருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். ஓகேவா, அடல் பிஹாரி வாஜ்பாய். ஓகேவா, நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா 1998 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்மாக செலக்ட் ஆனார். ஓகேவா, ஸோ 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகி இவரது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகி போச்சு. பதவி வந்து இவரால் உட்கார முடியல போச்சு. ஸோ 3வது தடவை என்ன பண்ணிட்டாரு 2000 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டார். ஓகேவா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். ஓகேவா, அடல் பிஹாரி ஃபஸ்ட்டு இந்த பிஜேபியில் பிஎம்மாக உட்காந்தது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டார். நம்மளுக்கு தெரியும் 2018. ஓகேவா, அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு துருவன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லால் கிருஷ்ணா அத்வானி. ஸோ லால் கிருஷ்ணா அத்வானி. ஸோ அத்வானி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா, இருந்தாலும் முழு பேர் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுடைய ஃபுல் நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய் அண்டு லால் கிருஷ்ணா அத்வானி இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி. ஓகேவா, ஸோ இந்த பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துருவங்கள். ஓகேவா, ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் இடையான அரசியல் உறவு எப்படி இருந்துச்சு, ஓகேவா, அரசியல் உறவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புத்தகம். ஓகேவா, அவங்களுடைய அரசியல் உறவை பற்றி கூறக்கூடியது தான் இந்த என்னது ஜங்கல் பாண்டி த பிஜேபி பிஃபோர் மோடி அப்படிங்கிற இந்த புத்தகம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வினய் சேதுபதி அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருக்கிறாரு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த தமிழகத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் ஆஇ. ஓகேவா, ஸோ கேபிட்டல் ஆ கேபிட்டல் இ போன்ற நெடில் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ நெடில் எழுத்துக்கள் ஓகேவா நல்லாவே நம்மளுக்கு தெரியும். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உயிர் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 12ன்னு தெரியும். அதில் ஏ வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கள், மீதி 5 வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, மீதி 5 வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆ இ உ ஏ ஐ. ஓகேவா, ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, 5 அதாவது இதை நான் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 5, நெடில் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 7. ஓகேவா, ஸோ நெடில் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆ இ இ உ ஊ ஏ ஏ. ஓகேவா, ஏ. அதேமாரி ஐயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடில் எழுத்துக்கள் தான் வரும். ஓகேவா, அதேமாரி இங்கே ஓ அதேமாரி அவும் வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்தில் வரும். ஸோ அக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து. ஓகேவா, அது தனியாக நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த 7 எழுத்து இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்குலாம் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த நெடில் எழுத்துக்கள்னால் என்ன, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் நெடில்னால் இந்த 7 எழுத்தும், உயிர் குறில் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 எழுத்தும் வரும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆ இ போன்ற நெடில் எழுத்துக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா 11,000 கல்வெட்டு படிமங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். தமிழ்நாட்டில் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு படிமங்கள்லாம் பார்த்திங்கன்னா 11,000 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 11,000 கல்வெட்டுகளில் எதுலேயுமே என்னது இந்த தமிழ் எழுத்துக்கள் என்னது இந்த நெடில் எழுத்துக்கள் தமிழ் நெடில் எழுத்துக்கள் இருந்ததாக வந்து தகவல் எதுவுமே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இது எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுமணல். ஓகேவா, ஸோ கொடுமணல் இங்கே கொடுமணலில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த கொடுமணல் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஈரோடு. ஓகேவா, ஈரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுமணல் என்னது இருக்குது. நம்ம புக்கில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சங்க பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கொடுமணல் தான் இந்த கொடுமணலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. ஓகேவா, ஸோ கொடுமணம் தான் கொடுமணல் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரோட்டில் தான் இருக்குது. ஓகேவா, இதை வந்து பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி இந்த உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை வந்து அங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அதை அங்கே போய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவிடன்ஸ்
ரெஃபரன்ஸோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பிராமி எழுத்தில் ஓகேவா. ஸோ பிராமி எழுத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்திருக்குது. ஸோ ஆ இ போன்ற தமிழ் நெடி எழுத்துக்கள் என்ன பண்ணி உயிர் நெடில் எழுத்துக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ கிடச்சிருக்குது. ஓகேவா. ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, த லாஸ்ட் ஒன் கரண்ட் அஃபேர். தற்போது டென்னிஸ் சர்வீஸில் ரஃபேல் நாடால். ஓகேவா. ஸோ ரஃபேல் நாடால் எந்த இடம். ஓகேவா. ரஃபேல் நாடால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4th பிளேஸில் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் 1000 டென்னிஸ் மேட்ச் விளாண்டுருக்குறாங்க. ஸோ ஏடிபி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 டென்னிஸ் மேட்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க விளையாண்டுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் விளையாண்டு இவங்க அதேமாரி 20 கிராண்ட் ஸ்லாம். ஓகேவா. ஸோ 20 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போது 4வது இடத்துல இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா. எந்த நாட்டை சேர்ந்தவங்க ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர். ஓகேவா. ஸோ 1000 ஏடிபி டென்னிஸ் பிரிவில் என்ன பண்ணியிருக்கிறாரு 1000 மேட்ச்சு விளாண்டுருக்குறாங்க. ஓகேவா. 20 முறை கிராண்ட் ஸ்லாம் பட்டதை என்ன பண்ணியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4வது இடத்துல டென்னிஸில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நவம்பர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிச்சு ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உட்காந்து நல்லா பாருங்கள், கண்டிப்பாக ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் வேறு ஒரு கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.